நெகிரிசிம்பிலான் மாநிலத்தில் பக்கத்தான் அரப்பான் அதன் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆட்சியில் தோட்டப்புற ஆலயங்களுக்கு மானியம் கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக உள்ளது. அவ்வாறு குற்றஞ்சாட்டிய பிராடுவால் தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செயலாளர் பாலா பக்ரிசாமி, சுமார் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுதான் இந்த ஆலயம் என்றார். பாரிசான் நேஷனல் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் ஆலயத்திற்கு மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கங்களிடமிருந்து மானியம் கிடைக்கப்பெற்று வந்துள்ளது. ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கி எந்த ஒரு மானியமும் மாநில அரசாங்கங்களிடமிருந்து கிடைக்கவில்லை. நெகிரிசம்பிலான் மாநில மந்திரி பசார் தொடங்கி சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை நிதி கேட்டு விண்ணப்பம் செய்தும் மானியம் கிடைத்தபாடில்லை. ஏன் இந்த புறக்கணிப்பு என மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி குணசேகரன் குப்புசாமி தலைமையிலான கோயில் நிர்வாகம் கேள்வி எழுப்பியுள்ளது. பிராடுவால் தோட்ட நிர்வாகம் மட்டுமே தற்போது ஆலய நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உள்ள இன்றைய அரசாங்க உதவி என்பது தோட்டப்புற ஆலயங்களுக்கு குதிரை கொம்பாக உள்ளது. இந்த ஆட்சியும் அதிகாரமும் அமைவதற்கு தோட்ட மக்களின் வாக்குகள் முக்கிய பங்காற்றி உள்ளது. ஆனால் எங்களின் தேவைகள் முற்றாக புறக்கணிக்கும் மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கங்களின் நடவடிக்கைகள் வேதனை அளிக்கிறது என அவர்கள் மனம் திறந்தனர். போடிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கி இன்று மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீனுடின் வரை எந்த ஒரு மானியம் எங்கள் ஆலயத்திற்கு வழங்காமல் போனது பெரிதும் ஏமாற்றம் அளிக்கிறது என அவர்கள் மனம் குமுறினர். இன்று காலை தொடங்கி இங்குள்ள பிராடுவால் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்ற வேளையில் அத்தோட்ட மக்கள் தங்கள் மனக்குமர்களை அவ்வாறு கொட்டி தீர்த்தனர். தோட்டப்புற சூழலில் அதன் முன்னாள் தோட்டவாசிகள் குடும்பத்துடன் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை அமர்க்களம் படுத்தினர். மேலும் இன்றைய இக்கொண்டாட்டத்தில் பல்வேறு போட்டி விளையாட்டுகளும் அதனை THR உதயா அவரின் தனி பாணியில் அறிவிப்புகளை செய்து விழாவை களை கட்டச் செய்தார். வணக்கம், என் பேர் பாலா. ஆலய செயலாளர், திரு முத்துமாரியம்மன் ஆலய செயலாளர். அருகில் என்னோட கோயில் தலைவர் திரு குணசேகரன் இருக்கார். துணை செயலாளர் ராஜமோகன் இருக்காங்க. பொருளாளர் திருமதி அனிதா இருக்காங்க. அவங்க கண்ணகி. ஆலய குருக்கள் இருக்கார் திரு தாஸ் அவர்கள். இவரும் குருக்கள் தான். இப்போ நந்தகுமார் எல்லாம் இங்கே பிறந்து எல்லாம் இங்கே வளர்ந்தவங்க. இந்த ஆலயோட வளர்ச்சிக்காகவும் பழைய தொண்டுகளை செய்துக்கிட்டு நாங்கள் இங்கே காலமாக எல்லாமே இருக்கிறோம். இன்றைய எனக்கு 500 பேர் இந்த நேரத்தில் இங்கே கூடி இருந்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய மக்கள் இந்த ஆலயத்திற்காகவும் இந்த மக்கள் ஒன்றிணையும் ஒரு எடுத்த முயற்சி மிக மிக சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு இந்த வேலையில் நன்றியும் வாழ்த்துகளும். இப்படிப்பட்ட விழாக்கள், இப்படிப்பட்ட ஒன்றிணைவு நம்முடைய சமுதாயத்தில் மிக மிக அவசியம். பழைய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை நினைவில் கூறுவதற்கும் அதே நேரத்தில் இந்த ஆலயத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் செய்திருக்கிறார்கள். தோட்டத்தோட என்ன சொல்லுவாங்க, கிராண்டில் இருக்குது. அதனால் இந்த கோயில் இப்போ தோட்டத்தில் துண்டாடப்படவில்லை. அதனால் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு சலுகை செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் என்ன குறிப்பாக ஒன்று எடுத்துக்கொண்டால், எங்களுக்கு மானியம் கிடைக்கிறது தான் ரொம்ப பிரச்சனை. மானியம் கிடைக்கிறது பிரச்சனை. காரணம் என்னென்னா, இந்த வட்டாரத்தில் ஏறத்தாழ 2008 இது வரைக்கும் எங்களுக்கு கோயிலுக்கு முழுமையான மானியம் கிடைச்சதில்லை. மாநில அரசாங்கத்திலிருந்து மத்தியத்தில் எடுத்துக்கிட்டால் டாக்டர் சுப்பிரமணியம் மைக்கேல் தேசிய முன்னாள் தலைவர் அவர் ஒரு 20,000 வெள்ளி கொடுத்தாரு எங்களுக்கு 2016. அதுக்கு முன்னே 2010 டாக்டர் பழனிவேல் அவருக்கு எங்களுக்கு ஒரு 20,000 வெள்ளி கொடுத்தாரு. 2009 முன்னாள் மாநில மந்திரி உத்தாரா இருந்தவர் டாக்டர் ஸ்ரீ உசாமா முகமது ஹசன் அவர்கள் 25,000 வெள்ளி இந்த கோயிலுக்கு கொடுத்தாரு. அது வழியாக தான் நாங்கள் இந்த பள்ளியோட இந்த கோயில் வளாகத்தில் நம்ம வேலியெல்லாம் புதுப்பிச்சோம். அதோட அவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொண்டது தமிழ் பள்ளியத்துக்கும் ஒரு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி. அதே சமயத்தில் அவர் 20,000 வெள்ளி கொடுத்தாரு. இது ஏன் நாங்கள் குறிப்பாக சொல்கிறேன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வராங்க. ஆனால் இந்த இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மானியம் எதுவுமே எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஏன்னா என்ன காரணத்தினால நம்ம மனு பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது. பல மனுக்களை நாங்கள் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு ஏதோ தோட்ட நிர்வாகம் எங்களுக்கு இந்த தண்ணீர், கரண்ட் வசதி, மற்ற வசதியெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறதுனால எங்களுக்கு அது இலவசமாக போகிறதுனால எங்களுக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்குது, சுலபமாக இருக்குது. பொதுமக்களோட ஆதரவு இந்த மாதிரி விழா காலங்கள் இடையில் பூஜைகள் நடத்துறது,
அப்புறம் இடையில அது உபயோகங்கள் எடுக்கிறது, அதனால் வர சின்ன சின்ன வருமானத்தை வச்சு நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிநடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எடுத்துக்கொண்டால் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் திருவிழா பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றது. இதை தொடர்ந்து மேலும் மேலும் மக்கள் வந்து இதேம் போல இந்த ஆலயத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.